காருக்குள்ள நைட் டைம்ல நடிகர் கூட இருக்கிற பூஜா ஹெக்டே. காதலர் இவர்தானா? பூஜா ஹெக்டே ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் இந்த மாதிரியான மொழிகள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. கடைசியா தமிழ்ல இவங்க பீஸ்ட் படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படம் படுதோல்வியை சந்திச்சது. இருந்தாலும் பூஜா ஹெக்டேவோட அழகும் நடிப்பும் தமிழ் ரசிகர்களை கவர்ந்துச்சு. தமிழ்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சாலும் தெலுங்குல அவங்களுக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த சூழல்ல அவங்க பாலிவுட் நடிகர் கூட கார்ல இருக்கக்கூடிய வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு. மிஷ்கின் இயக்கத்துல போன 2012வது வருஷம் வெளியான படம் முகமூடி. ஜீவா ஹீரோவா நடிச்சிருந்த இந்த படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானாங்க பூஜா ஹெக்டே. அந்த சமயத்துல மிஷ்கின் உச்சக்கட்ட ஃபார்ம்ல இருந்ததன் காரணமா ரொம்ப பெரிய எதிர்ப்போட படம் வெளியாச்சு. ஆனா படம் படுதோல்வியை சந்திச்சது. இதனால பூஜா ஹெக்டேவும் தமிழ் சினிமாவில அடுத்தடுத்து நடிக்காம போனாங்க. தமிழ்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைஞ்சாலும் தெலுங்கு, ஹிந்தி மொழிகள்ல வாய்ப்புகள் கிடைச்சது. முகமூடி படத்துக்கு பின்னாடி ஒக்கா லைலா கோசம் அப்படிங்கிற தெலுங்கு படத்துல நடிச்சாங்க. அந்த படமும் சுமாரான வரவேற்பு பெற்றுச்சு. தமிழுக்கு அடுத்து தெலுங்குலயும் அவங்க நடிச்ச படம் சொல்லிக்கும்படியா வரவேற்பு பெறாததுனால பூஜாவோட கெரியர் க்ளோஸ் அப்படின்னு சில பேர் அவரிடம் சொன்னாங்க. ஆனா எதிர்பார்க்காத விதமா தெலுங்குல பூஜா ஹெக்டேவுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த படங்களும் வரிசையா அவங்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. இதுக்கிடையில தன்னோட கெரியரோட 3வது படத்திலேயே பாலிவுட்டுக்கும் போயிட்டாங்க பூஜா. அதுக்கப்புறமா ஹவுஸ்ஃபுல் 4, ராதேஷ்யாம் தெலுங்கு, ஹிந்தி, அப்புறம் சக்சஸ், கிசி கா பாய், கிசி கி ஜான் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க. இருந்தாலும் தெலுங்குல தான் அவங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. கடைசியா தெலுங்குல அவங்க ஆச்சாரியா படத்துல நடிச்சிருந்தாங்க. முக்கியமா தெலுங்குல புட்டபொம்மா பாட்டு அவங்கள பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது. தமிழ்ல அவங்க அறிமுகமானாலும் முகமூடி தோல்விக்கு பின்னாடி இங்க தலை காட்டாம இருந்தாங்க. சூழல் இப்படி இருக்க நெல்சன் திலீப் குமார் பீஸ்ட் படத்தின் மூலமா அவங்கள மறுபடியும் தமிழுக்கு கூட்டிட்டு வந்தாரு. விஜய் ஹீரோவா நடிக்கக்கூடிய படம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா இந்த படத்தின் மூலமா தமிழ்ல தனக்கு மறுவாழ்வு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க பூஜா ஹெக்டே. ஆனா அவங்க எதிர்பார்த்ததுக்கு மாறா படம் படுதோல்வியை சந்திச்சது. இதனால மறுபடியும் அவங்களுக்கு தமிழ்ல வாய்ப்புகள் கிடைக்காம முடங்கி இருக்கு. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு அவங்க நடிச்ச 7 படங்கள் வரிசையா தோல்வியை தான் சந்திச்சது. இதனால எப்படியாவது ஒரு ஹிட் படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற முனைப்புல இருக்காங்க. இப்போ அவங்க ஹிந்தில தேவா அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வராங்க. கண்டிப்பா இந்த படம் தனக்கு வெற்றியை பெற்று தரும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க பூஜா ஹெக்டே. இந்த நிலையில பூஜா ஹெக்டேவும் பாலிவுட் நடிகர் ரோஹன் மெஹ்ராவும் ஒரே காருக்குள்ள இருக்கக்கூடிய வீடியோ ஒண்ணு வெளியாகி சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. அந்த வீடியோவோட கார்ல பின்பக்க சீட்ல 2 பேரும் ஒன்னா உட்காந்து கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதை பார்த்த ரசிகர்கள் இவர்தான் பூஜா ஹெக்டேவோட காதலரா அப்படின்னு கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க. ஆனா அவர் உண்மையிலேயே பூஜா ஹெக்டேவோட காதலரா இல்ல நட்பாதான் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே போக போகதான் வெளி உலகத்துக்கு தெரிய வரும்.